இப்போது சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 1ஆம் தேதி 17/12/2023 அன்று சூரிய உதயம் 6:29 சூரிய அஸ்தமனம் 5:57. அன்று கிரக நிலைகள் தனுசு லக்னம், லக்னத்திலே சூரியன் புதன், மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, மேசத்தில் குரு, கன்னியில் கேது, சுக்கிரன் சொந்த வீடு சுக்கிரன், துலாம் சுக்கிரன், விருச்சிகத்தில் செவ்வாய். ஆக இந்த மகர ராசியில் சந்திரன் அமர்ந்து கிரக நிலைகள், கோச்சார நிலைகள், மார்கழி மாத நிலைப்பாடு இது. இந்த மாத ராசி பலன் வரிசையில் நாம் இப்போ கன்னிராசி பார்க்குறோம். கன்னிராசி ஒரு அமோகமான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் கிட்டும், சிறப்பு வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும். கன்னிராசியில் ராசியில் கேது உள்ள ஒரு நிலை குழப்பங்கள் அதிகமாக, தெளிவில்லாத ஒரு நிலை, குழப்பம் அதிகமான நிலை, ஞானம், யாத்திரை, கோயில் சன்னிதானம், நிம்மதியின்மை, தேடுவது, தேடிக்கொண்டே இருப்பது, தோய்வடைவது, குழப்பமடைவது, ஒரு தெளிவான ஒரு சூழ்நிலையில் கன்னிராசி அன்பர்கள்லாம் இருக்க மாட்டாங்க. உத்திரம், அஸ்தம், சித்திரை நட்சத்திரம் 3 நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் இந்த கன்னிராசி. இப்போ கன்னிராசி கேதுக்கு ராசியிலேயே கேது இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பம் அதிகமாக இருக்குது. இதுக்கு நிதானம் வேறு. கோயில் தலங்கள் சென்று வரலாம். அப்போ இப்போ இந்த கோயிலுக்கு ஏதாவது மாலை போடுறது, கோயில் போய் வர்றது, புனித யாத்திரை, ஆன்மீக யாத்திரை, இதுக்குண்டான வாய்ப்பு. முருகன் கோயில் சென்று வழிபாடு முறைகளை முறையாக சென்று செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, சஷ்டி, கிருத்திகை இது போன்ற நாட்களில் முருகன் சன்னிதானம் அடிக்கடி சென்று வருவது கன்னிராசி அன்பர்களுக்கு சிறப்பு. ஆக கன்னியில் கேது இருப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் அவசரப்பட்டு ஸ்பீடாக டக்கு டக்குன்னு எதையும் செஞ்சால் எல்லாம் 2 வேலையாக போய் முடிஞ்சிடும். அதனால் ஒரு வேலைக்கு 2 வேலை, 1க்கு 2, 3ங்கிற மாதிரி ஒரு வேலைக்கு 2 வேலையாக செய்யக்கூடாது. செய்து கொண்டு இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களே, இனி உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல காலம் பிறக்கப் போகிறது. தொழிலில் முன்னேற்றம், பதவியில் உயர்வு, மனை வீடு கட்டுதல், கட்டட பணி, ஆன்மீக பணி, ஆன்மீக யாத்திரை, ஒரு டீம் அமைச்சு அதில் ஒரு புதிய தொழில் தொடங்குவது, இதெல்லாம் நல்ல ஒரு அமைப்பு. 10க்கு கன்னிராசிக்கு 10ஆம் இடத்துக்குடையவர் புதன். இப்போ புதன் சூரியனோடு உட்காந்துருக்கார். அப்போ அரசு சார்ந்த வேலை, அரசு சம்மந்தப்பட்ட சலுகை, அரசால் ஒரு விஷயத்தை வழிநடத்துவது, அரசு சலுகைகள், அரசு அலுவலர்கள் மூலம் உதவி, அரசு அதிகாரிகள் மூலம் உதவி, இதுக்குண்டான நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும். அப்போ போர்ப்படை, கப்பல் படை, இராணுவப்படை, தரைப்படை, இந்த விளையாட்டு பணிகள், ஸ்போர்ட்ஸு, இதுக்குண்டான மாணவ செல்வங்கள், படிக்கக்கூடிய வயதில் மாணவ மாணவியர்கள், படிக்கும் வயதில் உள்ளவர்களுக்கெல்லாம் விளையாட்டு, ஸ்போர்ட்ஸு, இது மாதிரி ஒரு டீம் அமைச்சு வெளியில் போய் பணியாற்றக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு. தொலைதூரம் அழைப்பு, இதெல்லாம் தங்கி வேலை பார்க்குற மாதிரி ஒரு வாய்ப்பு, ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு, இதெல்லாம் அமையும். கடல் தாண்டி சென்று வருவதற்குண்டான ஒரு வாய்ப்பு, வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் எல்லாம் இப்போது வெளிநாடு செல்லலாம். வெளிநாடு செல்வதற்குண்டான விஷா, இதுக்குண்டான அமைப்பு, இதெல்லாம் இப்போது கிடைத்துவிடும். கன்னிராசிக்கு 7ல் ராகு இருப்பது, ஜோடி அமைவது, அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பில் உள்ள வரன் தேடுபவர்கள் கன்னிராசி அன்பர்களுக்கெல்லாம் வரன் அமைந்துவிடும். கன்னிராசி திருமணமான நபர்களுக்கு 7ஆம் இடம் ராகு, மனைவியினால் ஏதாவது சலுகைகள் உண்டு, உதவிகள் உண்டு. அதே மாதிரி
சில விஷயங்கள் வந்து பிரச்சனைகள் உண்டு. இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் கொண்டு போய் ஆகணும். கன்னிராசி 7ஆம் இடம். ஆனால் ராகு இருப்பது ஒரு விதத்தில் வந்து தைரியம்தான். தைரியம் வீரியஸ்தானாதிபதி குரு வீட்டில் ராகு அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலைகள், பெரிய குழப்பங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி கணவன் மனைவிக்குள்ளே இருக்க விரிசல் வெங்கடங்கள் எல்லாம் சால்வாகி சந்தோஷ காலகட்டங்கள் எல்லாம் நிலவுவதற்குண்டான ஒரு அமைப்பு உருவாகும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். சேர்க்கைகள் மூலமாக, நண்பர்கள் மூலமாக, உறவு மூலமாக, நட்பு மூலமாக இந்த கன்னிராசி அன்பர்கள் எல்லாம் நட்பு வைத்து கொள்வது. நட்பு அப்படின்னா உறவு, நட்பு, நல்ல நண்பர்கள், உறவு, இது எல்லாம் வைத்து கொள்வது கவனம் தேவை. நல்ல நட்பே பகையாகி விரிசலாகி விங்கனமாகிவிடும். ஏனென்றால் அந்த குழப்பமான ஒரு நிலையை உருவாக்குவதற்குண்டான வேலைகளை கேது செய்வார். ஆக 4ஆம் பாகம்ங்கிறது தன்மானத்தை இழக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அல்ல. தைரியம், வீரியம், வீடு, தாய்ஸ்தானம், வாகனம், தொழிலில் சந்தோஷம், சுயத்தொழில், இதுக்குண்டான வாய்ப்புகள் எல்லாம் 4ஆம் இடத்துல வந்து குரு வீட்டில் சூரியன் புதன் அமர்ந்திருக்கக்கூடியது. அது ஒரு சிறப்பு யோகம்தான். புதிய தொழில்கள் எல்லாம் தொடங்கலாம். தொழிலில் வந்து அபிவிருத்தி, தொழில் செய்து கொண்டு இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் எல்லாம் தொழிலில் ஒரு விரிவாக்கம் செய்யலாம், முன்னேற்றம் பண்ணிக்கொள்ளலாம். நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும். இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆக இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் அகலக்கால் வைக்காமல் குறுகிய ஒரு என்னால் என்ன முடியும் என்பதை மனதில் வைத்து கொண்டு அளவாக முன்னேறி கொண்டால் ஆசைகள் இருக்கும். ஆனால் அது அளவோடு இருக்க வேண்டும். அளவிற்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சாகிவிடும் என்ற பழமொழிக்கு ஏற்ப கொஞ்சம் இதுவரை பறந்து விரிந்து கடந்த பிரச்சனைகள் ஓரளவு பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு சால்வ் ஆகி ஒரு நிதானத்திற்கு வரக்கூடிய அந்த காலங்கள் எல்லாம் இனி உருவாகப் போகிறது. ஆதலால் கவனம் தேவை. புத்திசாலித்தனமும் கவனமும் திறமைகளும் பக்குவமாக பயன்படுத்தி முன்னேறக்கூடிய ஒரு பாதையை நோக்கி நகரங்கள். ஒரு அருமையான ஒளிவட்டம் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. அதற்கு கவனம் தேவை. நல்லோர்களுடைய சகவாசம் தேவை. கெட்டோர்களுடைய சகவாசத்தை விட்டு நல்லோர்களுடைய சகவாசம் தேவை என்றால் அதற்கு பொறுமை வேணும். சிந்தித்து செயல்படுங்கள். இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் வெற்றி காலங்களாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. மீண்டும் ஒரு நல்ல ஆன்மீக தகவல்களோடு உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.